கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் ஏறத்தாழ ஒரு 28 ஆண்டுகளாய் சபை போதகராக இருக்கிறேன். சிலரெல்லாம் ஆலயத்துக்கு வர்றாங்கன்னா உடனே நம்ம கணிச்சிடலாம், ஏதோ பிரச்சனை வந்திருக்கு போல அப்படின்னு கணிச்சிடலாம். சிலர் லேட்டாகி வர்றாங்கன்னா நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். சிலர் கொஞ்சம் ஏர்லியராக வர்றாங்க அப்படின்னா ரைட்டு, ஏதோ 7:30 இழுத்துருக்கு அப்படின்னு நம்ம பளிச்சுன்னு கணிச்சிடலாம். சில ஆட்கள் சில நேரங்களில் ஜெபிக்க வைப்பதற்கு வாய்களை திறங்க, கைகளை தட்டுங்க, ஆண்டவர் ஆராதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க அப்படியெல்லாம் சொல்லணும் அவங்களை. ஆனால் சில நேரத்தில் அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே சொல்ல வேணாம்ப்பா, அவங்க பாட்டுக்கு கை தட்டுவாங்க, அவங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு பாடுவாங்க, நிறுத்து தான் கஷ்டம், ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு இருப்பாங்க. உடனே புரிஞ்சுக்கணும், ரைட்டு, வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருக்கு போல. சிலர் சோதனை வந்தால் ஜெபிக்கிறாங்க, சிலர் பாடுகள் வந்தால் ஜெபிக்கிறாங்க. ஆனா இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ன தெரியுமா? சுகமாய் இருக்கும் பொழுது, பலனாக இருக்கும் பொழுது, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை சிறந்து வாழ வைத்திருக்கும் பொழுதே நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி வேண்ட சொல்லுகிறார்.